Hello students, welcome back. Computer Network கூட one shot video தான் இது. Class 12 Informatic Practices எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது as per the CBSE curriculum ஃபாலோ பண்ணுற ஒரு பேட்டர்ன் தான். ஓகேவா? CBSE அகாடமிக் வெப்சைட்டில் கரிக்குலம் 27ல் Informatic Practices செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா as per the CBSE போர்டு கொடுத்த கரிக்குலம் ஃபாலோ பண்ணி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே உங்களுக்கு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சாப்டருக்கு CBSE போர்டு எவ்வளோ மார்க் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா 10 மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் 5 மார்க் case study based question, remaining 5 mark 2 marks or 1 marks வந்து கேட்பாங்க. அந்த 5 mark question case study based questionக்கு இந்த சாப்டர் ஃபுல்லாமே நான் ரெஃபர் பண்ணா மட்டும் தான் அதை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த வீடியோட எண்டில் ஒரு 7 சாம்பிள் பேப்பர்ஸ் எடுத்து அந்த சாம்பிள் பேப்பர்ஸில் இருக்க கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். கேஸ் ஸ்டடி பேஸ்ட் கொஸ்டினை தான். ரைட், ரிமைனிங் 5 மார்க்ஸில் 2 marks ஒரு 1 mark கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒரு 1 mark கொஸ்டின் டைரக்ட் 1 markaகவும் கேட்கலாம், இல்லை 2 mark கொஸ்டினில் ஒன் ஆஃப் தி 1 mark கொஸ்டின்ஸாக வந்து கேட்கலாம். இது எங்கே கேட்பாங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் சாப்டர்ஸில் ஃபுல் ஃபார்ம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறக்கு சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த சாப்டர்ஸில் என்னென்ன பாசிபிள் ஃபுல் ஃபார்ம்ஸ் வந்து கேட்கலாம் அப்படின்றத பற்றி ஒரு குஸ் மாதிரி ரெடி பண்ணி இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதை ஃபுல்லாக கண்டிப்பாக படிங்க. அதுலேருந்து ஒரு கொஸ்டின் போர்டு கேட்காம எப்போவுமே இருந்தது கிடையாது. ஸோ அந்த 1 mark கொஸ்டினை பற்றி உங்களுக்கு வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ரிமைனிங் அந்த 2 marks தாங்க. ஸோ இந்த வீடியோவை நான் எப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 mark பேட்டர்னில் தான். ஸோ ஒவ்வொரு சாப்டர் பை சாப்டராக படிக்கும் போது 2 marksக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகணும் அப்படின்றத பற்றியும் சில டிப்ஸை இன்க்ளூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மோடமோட ஃபுல் ஃபார்ம் மாடுலேட்டர், டிமாடுலேட்டர். ஓகேவா? ஸோ கன்வெர்ட் டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல், இதுதான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். சிக்னல் கன்வர்ஷன் அப்படி தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன். ஓகேவா? இது கனெக்ட் டு கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டு த இன்டர்நெட். ஓகேவா? ஒரு கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு நெட்வொர்க் டிவைஸ் தான் மோடம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ப்ராட்பேண்ட் மோடம்னு சொல்லலாம். ஓகேவா? இது OSI லேயரில் ஃபிசிக்கல் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. செகண்ட் ஒன் ஈத்தர்நெட் கார்டு, NICன்னு சொல்லுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. ஓகேவா? கம்ப்யூட்டர் டு த லேன். சரியா? ஒரு கம்ப்யூட்டரையும் லேனையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த NIC கார்டுன்னு சொல்லுவோம். இதான். ஓகேவா? ஈச் NIC ஹாவ் a யூனிக் மேக் அட்ரஸ். ஓகேவா? கேன் பி a வயர்டாக இருக்கலாம், வயர்லெஸ்ஸாக கூட இருக்கலாம். ஓகேவா? ஃபைன். இதோட மெயின் ஃபங்க்ஷன் வயர்டு லேன் கனெக்ஷனுக்காக நம்ம இந்த ஈத்தர்நெட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறோம். இது OSI லேயரில் டேட்டா லிங்க் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் RJ45 கனெக்டர் சொல்லுவோம். ஓகேவா? இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் ஈத்தர்நெட் கேபிள் டு த டிவைஸ். ஓகேவா? இங்கே இருக்கா இந்த ஈத்தர்நெட் போர்ட் இருக்கா, இங்கே நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா இந்த RJ45 கனெக்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? காமன்லி யூஸ்டு இன் த லேன் கனெக்ஷன். லேன் கனெக்ஷனில் இது கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் லுக் லைக் ஏ டெலிஃபோன் ஜாக் மாதிரி இருக்கலாம், பட் அதோட கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ரைட்? இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபிசிக்கல் கேபிள் வந்து கனெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்ம இந்த RJ45 கனெக்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். OSI லேயரில் ஃபிசிக்கல் லிங்க் லேயரை ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் ரிப்பீட்டர். ரைட்? ஸோ ஒரு வீக் சிக்னல் நம்மளுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அந்த வீக் சிக்னல் பூஸ்ட் பண்ணுறதுக்கோ ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கோ இது யூஸ் ஆகுது. இது நெட்வொர்க்கோட டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரிப்பீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இது ஃபிசிக்கல் லேயராக வந்து OSI லேயரில் வந்து ஆக்ட் பண்ணுது. ஓகேவா? அப்போ நம்ம கிடைக்கிற வீக் சிக்னலை நம்ம குட் சிக்னலாக மாற்றுறதுக்கு ரிப்பீட்டர் வந்து யூஸ் பண்ணுறோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் சிக்னல் பூஸ்டிங். நெக்ஸ்ட் டிவைஸ் ஹப்பு. ஓகேவா? ஒரு டிவைஸ் ஹப் இருக்குது, அதில் நிறைய கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணிப்போம். நோடு அப்படின்றது கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? ஒரு 5 கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ணிக்கோம். அப்போ மல்டிபிள் டிவைசஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது ஹப். ஓகேவா? சென்ட் ஆல் த டேட்டா டு ஆல் கனெக்டட் டிவைசஸ். ஸோ இந்த ஒவ்வொரு போர்ட்லேருந்து ஒவ்வொரு டேட்டா கனெக்ஷன்ஸ் எல்லாம் எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ஹப் தான். சரியா? இதனால் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டேட்டா கொலிஷன் வந்து அக்கர் ஆகும். ரைட்? ஸோ இது நம்ம யூஸ் பண்ணுறது ஃபிசிக்கல் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போ இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன ப்ராட்காஸ்ட் டேட்டா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஹப்போட டிஸ்அட்வான்டேஜஸ் ஓவர் கம் பண்ண வந்தது தான் ஸ்விட்ச். ஓகேவா? ஸ்விட்ச் அப்படின்றது இட் இஸ் அ ஸ்மார்ட் வெர்ஷன் ஆஃப் அ ஹப். ஓகேவா? சென்ட் டேட்டா ஒன்லி த இன்டெண்டட் டிவைசஸ். சரியா? இது எல்லா டிவைசஸ்க்கும் ஹப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால தான் டேட்டா கொலிஷன் வந்து அக்கர் ஆகுது. பட் ஸ்விட்சில் வந்து எந்த டிவைசஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அந்த பர்டிகுலர் டிவைசஸ்க்கு மட்டும்தான் கரெக்டாக சென்டர்லேருந்து ரிசீவருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறது ஸ்விட்ச். ஓகேவா? இங்கே நம்ம மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி தான் அந்த பர்டிகுலர் டிவைசஸ் வந்து கண்டுபிடிச்சு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது நம்ம OSI லேயரில் டேட்டா லிங்க் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. இது ஃபாஸ்டராக இருக்கும், மோர் செக்யூர் தென் ஹப்பை விட ஒரு ஸ்மார்ட்டாகவே ஆக்ட் பண்ணுறதுனால மோர் செக்யூர் தென் ஹப்புன்னு சொல்லலாம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் மேக் பேஸ்டு ஃபார்வர்டிங் அப்படின்னு சொல்லலாம்.
OSI லேயரில் டேட்டா லிங்க் லேயராக ஆக்ட் ஆகுது. ரவுட்டர் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 2 or more நெட்வொர்க்ஸையே நம்ம கனெக்ட் பண்ணுறோம். LAN, MAN, WAN, PANன்ற மாதிரி 2 or more நெட்வொர்க்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது ரவுட்டர். இதை நம்ம IP அட்ரஸை யூஸ் பண்ணி தான் டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். காமன்லி யூஸ் டு கனெக்ட் LAN டு த இன்டர்நெட். சரியா, LAனையும் இன்டர்நெட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரவுட்டர் யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ணுவோம். இது OSI லேயரில் நெட்வொர்க் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இது IP பேஸ்டு ரவுட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா. நெக்ஸ்ட் டிவைஸ் கேட்வே. ரைட், கனெக்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க்கை கனெக்ட் பண்ணுறதுக்கு கேட்வே வந்து யூஸ் ஆகுது. கன்வெர்ட்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் ஆல் OSI லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், ஃபிசிக்கல் லேயர்ஸ்னு சொல்லி நிறைய லேயர்ஸ்லேயும் OSI லேயரில் எல்லா லேயர்ஸ்லேயும் இந்த கேட்வே வந்து ஆக்ட் ஆகுது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இமெயில் கேட்வே. இதோட மெயின் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோகால் கன்வர்ஷன். லாஸ்ட் டிவைஸ் வைஃபை கார்டு. சரியா, அலோ டிவைஸ் டு கனெக்ட் வயர்லெஸ்லி. சரியா, ஒய்ஃபைனாலே வயர்லெஸ் தானே, ரேடியோ சிக்னலை வாங்கி நம்மளுக்கு சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. இது நம்ம லேப்டாப்புக்கும் மொபைலுக்கும் இந்த வயர்லெஸ் கனெக்ஷனை யூஸ் பண்ணி தான், ஒய்ஃபை நெட்வொர்க் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஸோ இதோட மெயின் ஃபங்க்ஷன் வயர்லெஸ் நெட்வொர்க் கனெக்ஷன் தான். இது OSI லேயரில் டேட்டா லிங்க் லேயராக வந்து ஆக்ட் ஆகுது. இந்த கான்செப்ட் எல்லாம் நீங்கள் மெமரைஸ் பண்ணவே வேண்டாம். ஸோ உங்களுக்கு ஒரு சில கீ பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். அந்த கீ பாயிண்ட்ஸை வச்சு என்ன டிவைஸ் அப்படின்றத நீங்களால் ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்கான நெட்வொர்க் டோபாலஜி அப்படின்னா என்னென்னா ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் டிவைஸ் இன் அ நெட்வொர்க். இதுதான் டெஃபினேஷன். ரைட்டா, ஒரு டிவைஸை நம்ம டிவைசஸ் பற்றி ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா, என்னென்ன டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. அந்த டிவைஸ் எல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எப்படி டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்றதான் நெட்வொர்க் டோபாலஜி. ஃபஸ்ட்டு ஸ்டார் டோபாலஜியை நான் செட் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டம் எல்லாம் ஸ்டார் டோபாலஜி ஃபார்மேட்டில் நான் செட் பண்ணுறேன். அதுக்கு மிடில் நான் ஏதாவது ஒரு நெட்வொர்க் டிவைசஸ் வச்சு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது என்னென்னா ஆல் டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு த சென்ட்ரல் டிவைசஸ். எல்லாமே சென்ட்ரல் டிவைசஸோட தான் கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அது ஸ்டார் டோபாலஜி. ஈஸி டு இன்ஸ்டால் அண்ட் ட்ரபிள் ஷூட். சரியா, இன்ஸ்டாலேஷனே ஈஸியாக இருக்கும், ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லா டிவைஸுமே சென்ட்ரலைஸ்டு ஒரு டிவைசஸோட தான் கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ ஃபெயிலியர் ஆஃப் சென்ட்ரல் டிவைஸ் ஸ்டாப் த நெட்வொர்க். சரியா, ஒன்ஸ் இந்த ஹப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எல்லா டிவைசஸோடும் கனெக்ட் பண்ணிக்க அந்த நெட்வொர்க்குமே நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபெயில் ஆயிரும். அதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். இதோட அட்வான்டேஜஸ் ஈஸி ஃபால்ட் டிடெக்ஷன். சரியா, ஈஸியாக டிடெக்ட் பண்ணலாம். ஹை பர்ஃபார்மன்ஸாக இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். சரியா, எல்லாமே சென்ட்ரலைஸ்டோட கனெக்ட் பண்ணிக்கனால. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் டிவைஸ் டிபெண்டன்சியாக இருக்கும். சரியா, சென்ட்ரல் டிவைஸ் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஒர்க் ஆகாது. ஓகேவா, அதுதான் இதோட பெரிய டிஸ்அட்வான்டேஜஸாக இங்கே இருக்கும். ஓகேவா, ஃபைன். ஸோ இதில் கேட்குற கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் கேட்குறாங்க, எ ஸ்கூல் லேப் ஹாவ்ஸ் 30 கம்ப்யூட்டர் கனெக்டட் டு த சென்ட்ரல் ஸ்விட்ச். இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது ஸ்டார் டோபாலஜி. ஈஸி டு ட்ரபிள் ஷூட் இட் இஸ் ரெக்யர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அது ஸ்டார் டோபாலஜி தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரீசன், ஆல் நோட்ஸ் ஆர் கனெக்டட் டு த சென்ட்ரல் ஸ்விட்ச். ஈஸி ஃபால்ட் டிடெக்ஷனாக இருந்தாலும் அது என்ன அப்படின்னா ஸ்டார் டோபாலஜி. ஓகேவா, இங்கே கொஷினில் கேட்கும் போது ஸ்டார் டோபாலஜின்னு எழுதணும். சில சமயம் ட்ரா அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஸோ ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், பஸ் டோபாலஜி. ஸோ ஆல் டிவைசஸ் ஆர் கனெக்டட் டு த சிங்கிள் பேக்போன் கேபிள். சரியா, ஒரு பேக்போன் கேபிள் இருக்கும், அதோட எல்லா டிவைசஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். சிஸ்டமாக இருக்கட்டும், கம்ப்யூட்டராக இருக்கட்டும், அண்ட் தென் பிரிண்டராக இருக்கட்டும், எல்லா டிவைசஸுமே ஒரு சிங்கிள் பேக்போன் கேபிளோட கனெக்ட் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அது பஸ் டோபாலஜி. டேட்டா ட்ராவல்ஸ் போத் டைரக்ஷன். சரியா, லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்னு சொல்லி எல்லா டைரக்ஷன்லையும் டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது பஸ் டோபாலஜி. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா லோ காஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா பேக்போன் ஃபெயிலியர் டு ஸ்டாப் தி என்டையர் நெட்வொர்க். சரியா, அந்த சென்ட்ரல் நோடு வந்து ஃபெயில் ஆயிருச்சு அப்படின்னா என்டையர் நெட்வொர்க்குமே ஃபெயில் ஆயிரும். டேட்டா கொல்யூஷன் இஸ் அக்கர். சரியா, ஸோ இங்கே நம்மளுக்கு டேட்டா ஏதாவது கொல்யூஷன் ஆச்சு அப்படின்னா எல்லா சிஸ்டத்துக்குமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்மால் டெம்பரவரி நெட்வொர்க்ஸ் தான் பஸ் டோபாலஜி. ஓகேவா. ஸோ கொஷின் பாருங்கள், எ லோ காஸ்ட் நெட்வொர்க் இஸ் நீடட் ஃபார் ஷார்ட் டேர்ம் ஈவெண்ட் அப்படி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது பஸ் டோபாலஜி தான். ஸோ யூசஸ் மினிமம் கேபிள் லோ காஸ்ட்டாக தான் இருக்கும். கேபிள் மினிமமாக யூஸ் பண்ணிக்கலாம், லோ காஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது பஸ் டோபாலஜி. ஸோ அதோட ஸ்ட்ரக்சரு இது தான். நெக்ஸ்ட் ஒன், ரிங் டோபாலஜி. டிவைசஸ் ஆர் கனெக்டட் இன் அ சர்க்குலர் லூப். ரிங் ஃபார்மெட்டில், ஒரு சர்க்கிள் ஃபார்மெட்டில் கனெக்ட் ஆகிருச்சு அப்படின்னா அது வந்து ரிங் டோபாலஜி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ரைட், டேட்டா ஃப்ளோ இன் ஒன் டைரக்ஷன் யூஸ்வலி. சரியா, ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சு அப்படின்னா ஒரே டைரக்ஷனில் தான் ஃப்ளோ பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகே, இதை தான் சொல்லியிருக்காங்க. இதோட அட்வான்டேஜஸ், நோ டேட்டா கொல்யூஷன். சூப்பரான அட்வான்டேஜஸ் தான். ஈக்குவல் ஆக்சஸ் டு த ஓல் நோடு. சரியா, ஏன்னா ரிங்காக ஃபார்மெட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆனால் ஈக்குவலாக ஆக்சஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதோட அட்வான்டேஜ்.
advantages. Disadvantages பார்த்தோம்னா failure of one node affect the whole network. ஓகே, இது ரொம்பவே பெரிய டிஸ்அட்வான்டேஜஸ். ஒரு நோடு அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ரிங்குக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஓகேவா, ஃபைன். ஹார்ட் டு ட்ரபிள் ஷூட், கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு டிவைஸ் அஃபெக்ட் ஆகும்போது அதோட லிங்க் வந்து என்டையராக வந்து டேமேஜ் ஆகுதா, ரைட்? ஸோ அதனால் ஹார்ட் டு ட்ரபிள் ஷூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது டோக்கன் ரிங் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. சரியா, இதை தான் டோக்கன் ரிங் நெட்வொர்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட டைரெக்ஷன் ஒரே டைரெக்ஷனில் தான் ஃப்ளோ ஆகும். இதோட கேஸ் ஸ்டடி கொஸ்டின். Data travels in a circular path. Each device get equal changes of a transmit அப்படின்னா ring topology. இதோட ரீசன் டோக்கன் பேஸ்டாக இருக்குது, சர்க்குலர் கம்யூனிகேஷனாக இருக்கிறதுனால மட்டும்தான் நம்மளுக்கு ரிங் டோபாலஜியில் இது அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் கொஸ்டினில் ரீசன் கேட்டாலும் ரீசன் எழுத தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், மெஷ் டோபாலஜி. ஈச் டிவைசஸ் கனெக்டட் டு த ஈச் அதர் டிவைசஸ், அதை தான் மெஷ் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எல்லா டிவைஸும் எல்லா அதர் டிவைசஸோடையும் கனெக்ட் ஆகிருக்க பேர் தான் மெஷ் டோபாலஜின்னு சொல்லுவோம். ப்ரொவைட் மல்டிபிள் பாத் ஃபார் த டேட்டா. சரியா, மல்டிபிள் பாத் வந்து கொடுக்கும். சரியா, இப்போ டிவைஸ் 1 வந்து 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லி எல்லா டிவைசஸோடும் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி டிவைஸ் 3ன்றப்போ 1, 2, 4, 5, 6ன்னு சொல்லி எல்லா டிவைசஸோடையும் கனெக்ட் ஆகிருக்கும். சரியா, அதனால் மல்டிபிள் பாத் வந்து இருக்கும். மல்டிபிள் டைரெக்ஷனில் கூட நம்ம மூவ் பண்ணி டேட்டாஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து மெஷ் டோபாலஜி. இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா வெரி ரிலையபிள், ஹை செக்யூரிட்டியாகவும் இருக்கும். ரைட், இதோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பென்சிவ், டிஃபிகல்ட் டு இன்ஸ்டால். ரைட், ஸோ ஏன் எக்ஸ்பென்சிவ் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு அதர் டிவைசஸோட கனெக்ட் பண்ணிக்கனால அதோட கனெக்ஷன் ப்ராசஸும் சிக்னல் ப்ராசஸும் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். அப்படின்னா தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஸ்பீடாகவும் இருக்கும். சரியா, வயர்டு யூஸ் பண்ணாலும் வயர்லெஸ் யூஸ் பண்ணாலும். சரியா, இன்ஸ்டால் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிவைஸும் ஆல் அதர் டிவைசஸோட கனெக்ட் ஆகிருக்கனால எல்லாத்துலேயுமே அதோட ஆக்சஸ் பர்மிஷன் வேணும் அப்படின்றனால இன்ஸ்டாலேஷனும் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து மிலிட்ரி நெட்வொர்க்ஸில் வந்து மெஷ் டோபாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் 2 டைப் ஆஃப் மெஷ் வந்துருக்கு, ஃபுல் மெஷ், பார்ஷியல் மெஷ்ன்னு சொல்லி 2 டைப்ஸ் இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த மெஷ் டோபாலஜியை பேங்க்கும் மிலிட்ரி நெட்வொர்க்ஸ்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஹை செக்யூரிட்டி அண்ட் ரிலையபிள்ஸ் ஆர் ரெக்யர்டு. ஹை செக்யூரிட்டி, அப்போ பேங்க்னாலும் ஹை செக்யூராக தான் இருக்கும், மிலிட்ரினாலும் ஹை செக்யூர்டு நெட்வொர்க்ஸாக தான் இருக்கும். ஸோ நெட்வொர்க் ஷுட் நாட் ஃபெயில் ஈவன் இஃப் ஒன் லிங்க் இஸ் பிரேக். ஏதாவது ஒரு கனெக்ஷன் ஃபெயில் ஆனாலும் நம்மளுக்கு மற்ற கனெக்ஷன் மற்ற ரூட் வழியாக ட்ராவல் பண்ணி நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் மெஷ் டோபாலஜி. ரைட், ஸோ இதோட ஆன்சர் மெஷ் டோபாலஜி. மல்டிபிள் பாத் அவைலபிள் பிட்வீன் த டிவைசஸ். த லாஸ்ட் ஒன் இஸ் ட்ரீ டோபாலஜி. காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார் ப்ளஸ் பஸ் டோபாலஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், ட்ரீஸ் டோபாலஜின்னு சொல்கிறோம். ஸ்டார் எப்படி இருக்கும், சென்ட்ரலைஸ்டு நோடாக இருக்கும். ரைட், கனெக்ட் பண்ணிப்போம். பஸ் அப்படின்றப்போ சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ட்ரீ டோபாலஜி. ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஸ்டார் அண்ட் பஸ் டோபாலஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ரீ டோபாலஜின்னு சொல்லுவோம். ஸ்டாரில் எப்படி இருக்கும், சென்ட்ரலைஸ்டு ஒரு டிவைசஸ் வச்சுட்டு எல்லா நெட்வொர்க்ஸோடையுமே கனெக்ட் பண்ணியிருப்போம், எல்லா நோட்ஸோடையும் கனெக்ட் பண்ணியிருப்போம். பஸ்ன்றப்போ ஒரு லைன் கொடுத்து அந்த லைனோட எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணால் தான் ட்ரீ டோபாலஜி. டிவைஸ் அரேஞ்சுன்னா ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சராக தான் இருக்கும். சரியா, ஓகேவா. ட்ரீ டோபாலஜியில் இது பேரண்ட் நோடாக ஆக்ட் பண்ணுதா, அப்போது இந்த பேரண்ட்டுக்கு இது எல்லாமே சைல்டு நோடாக வந்து ஆக்ட் ஆகும். சரியா, சைல்டு நோடாக வந்து ஆக்ட் ஆகும். சப்போஸ் இது பேரண்ட் நோட ஆக்ட் ஆகும்போது இது ரெண்டுமே சைல்டு நோட ஆக்ட் ஆகும். இதுதான் ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மட். ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா லெவல் 1 லெவல் 2ன்னு சொல்லி ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் வேயில் தான் இந்த ட்ரீ டோபாலஜி வந்து ஃப்ரேம் பண்ணுவோம். இதோட அட்வான்டேஜஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸி, எக்ஸ்பென்சிவ், ஸ்கேலபிளாக இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னா பேக்போன் ஃபெயிலியர். பஸ் வந்துருச்சு, அதனால் பேக்போன் ஃபெயிலியர் அஃபெக்டட் மெனி நோட்ஸு, காம்ப்ளெக்ஸ் செட்டப்ஸ். சரியா, இது எல்லாமே பஸ் அண்ட் ஸ்டாருக்குரிய டிஸ்அட்வான்டேஜஸ் தான் ட்ரீக்கும் வரும். ஏன்னா இது காம்பினேஷன் தானே. ஓகேவா, அப்போ லார்ஜ் ஆர்கனைசேஷன்லேயும் காலேஜஸ்லேயும் இந்த ட்ரீஸ் டோபாலஜி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் தான் டேட்டாஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதோட கேஸ் ஸ்டடி பேஸ் கொஸ்டின். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆர் கனெக்டட் இன் ஹைராரிக்கல் மேனர். ஹைராரிக்கல் வேர்டு வந்தோடனே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், அது ட்ரீ டோபாலஜி. ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சர், ஈஸி, எக்ஸ்பென்ஷன். ஸோ இது எல்லாமே ட்ரீ டோபாலஜிக்குரியதான். ஸோ இதில் காட்டுற எக்ஸாம் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குயிக் கம்பேரிஷன் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாரு, பஸ்ஸு, ரிங்கு, மெஸ், ட்ரீன்னு சொல்லி கொடுத்தாச்சு. சென்ட்ரல் டிவைஸை வச்சு தான் எல்லா டிவைசஸோடையும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஹப்பு, சுவிட்சு என்ற சென்ட்ரல் டிவைசஸ் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது மேஜர் ட்ராபேக்கு. பஸ் டோபாலஜியில் சிங்கிள் கேபிள் இருக்குது, அந்த கேபிள் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா அது ஒரு மேஜர் ட்ராபேக்கு. ரிங் டோபாலஜியில் சர்க்குலர் பார்த்தா தான் இருக்கும். மிடில் ஏதாவது ஒரு நோடு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா கனெக்ஷனே ஃபெயில் ஆயிரும். ரைட், ஸோ மெஷ் டோபாலஜியில் மல்டிபிள் கனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஹை காஸ்ட்டாக இருக்கிறது பெரிய ட்ராபேக்காக இருக்கும். ட்ரீ டோபாலஜி ஹைராரிக்கல் ஸ்ட்ரக்சரில் நம்ம ஃப்ரேம் பண்ணும்போது பேக்போன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அது ஒரு வந்து பெரிய ட்ராபேக்.
PAN அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றத ஃபஸ்ட்டு லைனாக நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்மால் ஏரியாவை தான் இது வந்து கவர் பண்ணும், ரைட்? ஃபியூ மீட்டர்ஸ்குள்ளே தான் இருக்கணும், ரைட்? இது வந்து கேஸ் ஸ்டடி பேஸ்ட் வரும். அப் டு 10 மீட்டர்ஸ்குள்ளே இருந்துச்சு, அந்த ஏரியா கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது PAN. ஓகேவா? ஸோ எப்படி அப்படின்னா இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ளூடூத்து கனெக்டிங் மொபைல் டு ஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், இது எல்லாமே பேனோட எக்ஸாம்பிள்ஸ், ரைட்? அப்போ 2 மார்க்ஸில் கேட்கும்போது பர்சனல் ஏரியா நெட்வொர்க்கும் கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். கம்பல்சரியாக எக்ஸாம்பிள்ஸோட கொடுத்துருங்க. ஓகேவா? இது உங்களுக்கு குயிக் ரிவிஷன். பேன் அப்படின்னாலே மீட்டர்ஸில் இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கேஸ் ஸ்டடி பேஸ் கொஸ்டினில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அப்போது பர்சனல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னா ஒரு லேப்டாப்போட நம்ம மவுஸோ, பிரிண்டர், மொபைல் ஃபோனு, ரைட், ஹெட்ஃபோனு, ஏர்ஃபோனு சொல்லி எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது தான் பர்சனல் ஏரியா நெட்வொர்க்குன்னு சொல்லுவோம். இதுக்கு நம்மளுக்கு காஸ்ட் எவ்வளோ ஆகும் அப்படின்னா வெரி லோ காஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்ன டிவைசஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ளூடூத்து, யூஎஸ்பி, ஐஆர் இந்த மாதிரி டிவைசஸ் எல்லாம் இதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். டிரான்ஸ்மிஷன் மீடியா வயராக வயர்லெஸ்ஸான்னு கேட்டால் இது வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியா, ரைட்? ஸோ இதோட ஓனர்ஷிப் ப்ரைவேட்டாக தான் இருக்கும், பப்ளிக் கிடையாது. ஸ்பீடு வந்து லோ ஸ்பீடாக தான் இருக்கும், ரைட்? அண்ட் தென் செக்யூரிட்டி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் செக்யூர்டாக இருக்கும். நம்மளோட லேப்டாப்போட ஒரு எக்ஸ்டர்னல் டிவைஸஸ் தான் கனெக்ட் பண்ணுறோம், ரைட்? அது மொபைல் ஃபோன், ஏர்பட்ஸாக கூட நம்மளை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னாலும் இது பர்சனல் ஏரியா நெட்வொர்க். ஓகேவா? லோக்கல் ஏரியா நெட்வொர்க், லேண்ட் கனெக்ஷன், இது வந்து ஸ்மால் ஏரியாவை தான் கவர் பண்ணும். ஒரு ரூமாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூலு இல்லை ஒரு லேப் கனெக்ஷனாக இருக்கட்டும். ஸோ அங்கே வந்து லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் தான் நம்ம கொடுப்போம். ஏன்னா இது ஹை ஸ்பீடாக இருக்கும், நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக லோ காஸ்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் கம்ப்யூட்டர், லேப் நெட்வொர்க், ஆஃபீஸ் நெட்வொர்க் எல்லாமே லேண்ட் கனெக்ஷனாக தான் கொடுப்போம். ஸோ ஒரு பில்டிங்குள்ளே இருக்க கனெக்ஷனாக நம்ம என்ன கனெக்ஷன் சொல்லுவோம்? லேண்ட் கனெக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லேன் அப்படின்னா நிறைய சிஸ்டமோட வயர்டு கனெக்ஷனை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதுக்கு காஸ்ட்டு லோ காஸ்ட்டு தான். என்னென்ன டிவைஸ்லாம் இதை கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்விட்ச் யூஸ் பண்ணுறோம், எத்தனட் கேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை நீங்கள் நல்ல மெமரைஸில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டடி பேஸ் கொஷின்ஸில் கேட்கும் போது என்ன டிவைஸ் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற கொஷின்ஸ் கூட வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ லேண்ட் கனெக்ஷனுக்கு ஸ்விட்ச் அண்ட் எத்தனட் கேபிள். இதில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து வயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியா. ஓகேவா? ஓனர்ஷிப்பும் ப்ரைவேட்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா வித்தின் ரூம்குள்ளே, வித்தின் லேபுக்குள்ளே, வித்தின் ஆஃபீஸ் அண்ட் பில்டிங்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறதுனால இது ப்ரைவேட்டாக தான் இருக்கும். ஸ்பீடு ஹை ஸ்பீடாக இருக்கும், செக்யூரிட்டி மோர் செக்யூர்டாக இருக்கும். அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னது? ஸ்கூல் கம்ப்யூட்டர் லேபு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கூட சொல்லலாம். மேன் அப்படின்றது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் தான். இது கவர் பண்ணுறது ஒரு சிட்டியோ ஒரு டவுனையும் கவர் பண்ணலாம். மல்டிபிள் லேண்ட்ஸை கூட நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு மேனாக வந்து செட் பண்ணலாம், ரைட்? இதோட கவரேஜ் ஏரியா 5 to 50 கிலோமீட்டர்ஸாக இருக்கும். இது ஒரு கேபிள் டிவி நெட்வொர்க்கோ ஒரு சிட்டி வைடு ப்ராட்பேண்ட் நெட்வொர்க்ஸை நம்ம கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒரு சிட்டியை கனெக்ட் பண்ணும். மேன் நெட்வொர்க் ஒரு ஆஃபீஸ் பில்டிங் ஆர் யூனிவர்சிட்டி கேம்பஸ், கவர்மெண்ட் பில்டிங், ரெசிடென்சியல் ஏரியா, இது எல்லாமே 5 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதோட காஸ்ட்டை பார்த்தோம்னா மாடரேட்டர் காஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து ஃபைபர் ஆப்டிக் அண்ட் ரவுட்டர்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இதில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் மீடியா வந்து வயர்டு டிரான்ஸ்மிஷன் மீடியாவை யூஸ் பண்ணி தான் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்பீடும் அதனால் நம்மளுக்கு மீடியம் ஸ்பீடாக தான் இருக்கும். இது ஒரு கவர்மெண்ட்டும் வச்சுருக்கலாம், ஒரு ப்ரைவேட் செக்டாரும் நம்மளை வந்து மெயின்டைன் பண்ணலாம். இதோட செக்யூரிட்டி பார்த்தோம்னா லெஸ்ஸாக தான் இருக்கும். அண்ட் தென் இதை வந்து நம்ம எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் ஆர் ஃபயர்வால் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணும். வேன் அப்படின்றது வைட் ஏரியா நெட்வொர்க், சரியா? இட் கவர்ஸ் த லார்ஜ் ஜியோகிராஃபிக்கல் ஏரியா, கண்ட்ரி ஆர் வேர்ல்டுன்னு கூட சொல்லலாம். இது வந்து இது யூஸ் பண்ணுறது ஒரு பப்ளிக்காக இருக்கலாம், ஒரு லீஸ்டு கம்யூனிகேஷன் லிங்க் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது எவ்வளோ கவர் பண்ணும் அப்படின்னா அபோவ் 50 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வேன் கனெக்ஷன் தான். இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இன்டர்நெட்டு லார்ஜ் வேன் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இதை குயிக்காக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா வேன் அப்படின்னா வேர்ல்டு வைட் ஏரியா நெட்வொர்க்கோட காஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹை காஸ்ட்டாக தான் இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ் வந்து சேட்டலைட் லிங்க்கு ஆர் லீஸ்டு லைனாக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணுற டிரான்ஸ்மிஷன் மீடியம் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வயர்லெஸ் அப்படின்றனால கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவராக தான் இருக்கும். மற்ற நெட்வொர்க்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் தான் சொல்கிறாங்களே தவிர இது ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலை. ஓகேவா? இதோட ஓனர்ஷிப் வந்து கவர்மெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட் செக்டார் வந்து ஓனராக கூட இருக்கலாம். ஓகேவா? செக்யூரிட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா லெஸ் செக்யூராக தான் இருக்கும். நீட் என்கிரிப்ஷன் வேணும், நம்மளுக்கு ஃபயர்வாலை வச்சு செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ வைட் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னாலே அது இன்டர்நெட். இன்டர்நெட் அப்படின்னா என்ன அப்படின்னா வேர்ல்டு வைடு நெட்வொர்க்.
ஒரு குரூப் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப் ஆஃப் இன்டர் கனெக்டட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு இடையில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அதை தானே ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்லுவோம். டிசிபி ஐபி அப்படின்ற மாதிரி சில ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்ஸை வச்சு நம்ம டேட்டாஸை அதாவது இன்ஃபர்மேஷனையோ ரிசோர்ஸையோ ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பேர் தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ப்ராப்பர் டெஃபினேஷன். ஓகேவா? இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா கூகுள் டு சர்ச் த இன்ஃபர்மேஷன் அண்ட் சென்டிங் ஃபைல் த்ரூ த இமெயில். இது ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க. இதோட கீ பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. குளோபல் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ் தான் இன்டர்நெட்னு சொல்லுவோம். யூசஸ் TCP IP protocols, provide services like a web, email, chat, VoIP. URL அப்படின்னா என்னென்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டரை தான் URL சொல்லுவோம். ஒரு கொஸ்டினோட எக்ஸ்பேன்ஷன் எப்பவுமே எழுதிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது ப்ராப்பராக இருக்கும். ரைட், திஸ் இஸ் அட்ரஸ் யூஸ் டு லொக்கேட் த ரிசோர்ஸஸ் ஆன் த இன்டர்நெட். சரியா? ப்ரௌசரை ஓப்பன் பண்ண உடனேவும் மேலே போய் நம்ம டைப் பண்ணுவோமா www.google.com. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா URLன்னு சொல்லுவோம். அப்போ ஒரு URL அப்படின்னா என்னென்னா ஒரு ப்ரோட்டோகால்ஸ் இருக்கணும், www இருக்கணும், ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்கணும், டொமைன் இருக்கணும், அதுக்கு பாத் இருக்கணும். சரியா? இந்த 3 பார்ட்ஸுமே மென்ஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்ட்ஸ் ஆஃப் URL. இது 3 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர்ஸ் எப்படி கூட எழுதலாம். ப்ரோட்டோகால்ஸ், டொமைன், ரைட், பாத்துன்னு சொல்லி. இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா யூனிக் அட்ரஸ். இந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். யூனிக் அட்ரஸ் ஆஃப் ஒன் சிங்கிள் வெப் பேஜஸ் ஆர் ரிசோர்ஸஸ். அதோட யூனிக் அட்ரஸஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா URL சொல்லணும். ஸ்பெசிஃபை வேர் அண்ட் ஹவு டு ஆக்சஸ், எங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். Next, www, World Wide Web. The World Wide Web is a collection of interlinked web pages and resources that are accessed using the internet. அப்போ இதோட எக்ஸாம்பிள் பெஸ்ட் வெப்சைட் லைக் விக்கிபீடியா, யூடியூப் தான் வேர்ல்டு வைடு வெப்னு சொல்லுவோம். இன்டர்லிங்க்டு வெப் பேஜஸ், நிறைய வெப் பேஜஸை அது கூட லிங்க் பண்ணி வச்சுருக்கோம். பட் இட் இஸ் நாட் ஓனர் ஆஃப் தட் வெப் பேஜஸ். அதோட லிங்க்கை யூஸ் பண்ணி நம்ம இந்த சர்வீஸ்லேருந்து அந்த சர்வீஸ் ப்ரொவைடருக்கு ட்ராவல் பண்ணிக்கலாம். ரைட், வெப்சைட்டு. இதோட கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது HTTPS ப்ரோட்டோகால்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். யூசஸ் வெப் ப்ரௌசர்ஸ், Chrome, Edge கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெப் பேஜஸை HTML ஆர் XML வச்சு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் ஆஃப் இன்டர்நெட். ஃபஸ்ட்டு வெப்பை மட்டும் பற்றி பார்ப்போம். வெப் இஸ் அ சிஸ்டம் ஆஃப் இன்டர்லிங்க்டு டாக்குமெண்ட். சரியா? இன்டர்லிங்க்டு டாக்குமெண்ட். ஒரு வெப் அப்படின்றது இன்டர்லிங்க்டு டாக்குமெண்ட் ஆர் ரிசோர்ஸஸ் ஆக்சஸ் த்ரூ த ப்ரௌசர் ஓவர் த இன்டர்நெட். சரியா? கூகுள் மூலிமா நான் ஒரு டாக்குமெண்ட்டையோ ஒரு ரிசர்ச்சையோ ஒரு பர்டிகுலர் கான்செப்டை நான் சர்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் வெப்னு சொல்லுவோம். ஒரு நியூஸ் பேப்பரோ வெப்சைட்டில் ரீட் பண்ணுறது, சரியா? ஒரு இமேஜ் பார்க்குறது, ஒரு வீடியோ பார்க்குறது, இது எல்லாமே என்ன சொல்கிறோம் அப்படின்னா வெப்னு சொல்கிறோம். இங்கேயுமே நம்ம HTTPS ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணுறோம். இன்ஃபர்மேஷன் இந்த ஃபார்ம் ஆஃப் வெப் பேஜஸில் தான் நம்மளுக்கு இருக்கும், இல்லை ஹைப்பர் லிங்க்டு கனெக்டட் பேஜஸாக இருக்கும். செகண்ட் அப்ளிகேஷன் இமெயில், எலக்ட்ரானிக் மெயில்னு சொல்லுவோம். அந்த ஈயோட எக்ஸ்பேன்ஷன் எலக்ட்ரானிக் மெயிலர். ஸோ மெத்தட் ஆஃப் சென்டிங் டிஜிட்டல் மெசேஜ் அண்ட் ஃபைல் ஓவர் த இன்டர்நெட். சரியா? அப்போது இமெயில் அப்படின்றப்போ சென்டிங் டிஜிட்டல் மெசேஜஸ். ரைட், நம்ம ஒரு லெட்டராக கொடுக்க போகிறது கிடையாது, கையில் ஒரு பாக்ஸாக கொடுக்கல. சரியா? டிஜிட்டலாக ஒரு மெசேஜை சென்ட் பண்ணுறோம், அதை தான் இமெயில், எலக்ட்ரானிக் மெயில் சொல்லுவோம். ஃபைல் ஓவர் த இன்டர்நெட். சரியா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சென்டிங் ஏ ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் த்ரூ த ஜிமெயில். ஃபாஸ்ட் கம்யூனிகேஷனாக இருக்கும். கேன் அட்டாச் ஃபைல்ஸு, ரெக்யூர் இமெயில் அட்ரஸஸ். சரியா? ப்ராப்பர் இமெயில் அட்ரஸை வச்சு தான் நம்ம அது இமெயில் வந்து சென்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் சேட். ரியல் டைம் டெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 or more யூசர் ஓவர் த இன்டர்நெட். சேட்டிங் ஆன் வாட்ஸ்அப், வெப் அண்ட் மெசஞ்சர். சரியா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இன்ஸ்டன்ட் மெசேஜிங் கூட சொல்லலாம். சரியா? சேட்டை வந்து இன்ஸ்டன்ட் மெசேஜிங் தான் ஷார்ட் ஃபார்மாகவே சொல்லுவோம். கேன் பி ப்ரைவேட் ஆர் குரூப் ஆஃப் சேட். மே இன்க்ளூட் இமோஜி ஃபைல்ஸ், வாய்ஸ் நோட்ஸ். இதை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம் நம்ம ஒரு சேட்டில் கம்யூனிகேட் பண்ணும்போது. வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் ப்ரோட்டோகால், அதை தான் VoIPன்னு சொல்லுவோம். எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். that allow voice communication over the internet instead of traditional telephone lines. சரியா? ஒருத்தவங்க கால் எடுத்து தான் பிக் பண்ணி தான் நமக்கு ஆன்சர் பண்ணணும் கிடையாது. வாய்ஸாகவே நம்ம மெசேஜை நம்மளோட ஃப்ரீ டைம் அனுப்பிடுறோம், அவங்களோட ஃப்ரீ டைமில் லிசன் பண்ணுறது தான் VoIPன்னு சொல்லுவோம். சரியா? வாய்ஸ் கால், ஸ்கைப்பாக இருக்கட்டும், ஜூமாக இருக்கட்டும், வாட்ஸ்அப் காலாக இருக்கட்டும், இது எல்லாமே வாய்ஸ் ஓவர் த இன்டர்நெட். ரைட், இது இன்டர்நெட் ஃபார் அ கால்ஸ், லோ காஸ்ட்டாக தான் இருக்கும். யூஸ்ட் இன் வீடியோ கான்ஃபரன்சிங் ஆல்சோ. ஸோ 2 மார்க் கொஸ்டினாக கேட்டாங்க அப்படின்னா ஒரு டெஃபினேஷன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. 3 மார்க் கொஸ்டினாக கேட்டாங்கன்னா டெஃபினேஷன், எக்ஸாம்பிள், 2-3 கீ பாயிண்ட்ஸையும் 7 சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த 7 சாம்பிள் கொஷின்ஸும் நம்ம அந்த 5 மார்க் கொஷின்ஸும் மட்டும்தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 செட் ஆஃப் சாம்பிள் பேப்பர்ஸும் அதோட CBSE அகாடமிக் வெப்சைட்டில் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் கேட்ட கொஷின்ஸை மட்டும்தான் எடுத்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸோடு தான் இந்த வீடியோவை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த 7 டிப்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும், நீங்கள் அந்த 5 மார்க் கொஷனுக்கு மேக்ஸிமம் 4 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டிப்ஸை வச்சு நீங்கள் அதுக்கு டக்குன்னு ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறேன். கொஷின் டைப் 1, லேன் மேன் வேன்.
லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்றப்போ ஷார்ட் டிஸ்டன்ஸ் வித்தின் சேம் பில்டிங் கேம்பஸ்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது லேண்ட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க. மேன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கும் உள்ள கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ். வேன் அப்படின்றப்போ ஒரு கண்ட்ரி டு இன்னொரு கண்ட்ரிக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து இருந்துச்சு அதோடக்கு கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா அது வைட் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ். ஸோ இதை வச்சு டிசைட் பண்ணிவிட்டு அது லேனா மேனா வேணா அப்படின்றத நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அகைன் சொல்கிறேன், நம்ம பிளாக்குக்குள்ளேயே கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது லோக்கல் ஏரியா கனெக்ஷன். ஒரு சிட்டிக்கும் இன்னொரு சிட்டிக்கும் இடையில கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது மெட்ரோபாலிட்டன் ஏரியா. ஒரு வைடு ரேஞ்ச் கண்ட்ரி டு கண்ட்ரி கனெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது WAN. ஓகே. கொஷின் டைப் 2. கொஷினில் வந்து சர்வரை கொண்டு போய் எந்த பிளேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதோட ஜஸ்டிஃபிகேஷனும் கொடுப்பாங்க. சர்வர் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றது கிவன் டயக்ராமை வச்சு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் எந்த பிளேஸில் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வந்து சர்வரை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லணும். ஜஸ்டிஃபிகேஷன்லேயே நீங்கள் இதே மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் திஸ் பிளேஸ், ஸோ வி ஆர் கீப்பிங் ஆர் சர்வர் இன் திஸ் லொக்கேஷன் அப்படின்ற மாதிரி கிவன் லொக்கேஷனோட பிளாக்கை மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா. கொஷின் டைப் 3 சுவிட்ச் ஆர் ஹப். சுவிட்ச் ஆர் ஹப்புன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கொடுத்துருக்க கனெக்ஷன் வந்து வித்தின் பிளாக்குள்ளே இருந்தால் சுவிட்ச் ஆர் ஹப்புன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது பிளாக் வித் சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா இது சுவிட்ச் ஆர் ஹப்பு அப்படின்றத நம்ம ஆன்சர்ஸாக எழுதலாம். கொஷின் நம்பர் 4 டைப் 4 ரைட். கொஷின் டைப் 4 ரைட். இது என்ன மீனிங் அப்படின்னா ஸோ இங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸீடடாக போச்சு, 70 மீட்டர்ஸ்க்கு மேலே எக்ஸீடடாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ரிப்பீட்டராக ரெஃபர் பண்ண முடியும். இதை விட கீழே 70 மீட்டர்ஸை விட பிலோவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த பிளேஸில் வந்து ரிப்பீட்டராக ப்ளேஸ் பண்ண முடியாது. இது வந்து டிஸ்டன்ஸ் வந்து சிங்கிள் ரேஞ்சஸாக தான் இருக்கும். ரைட். எக்ஸீடர் த சிங்கிள் ரேஞ்சஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த ஆன்சர்ஸ்க்கு வந்து நீங்கள் மீட்டர்ஸை வந்து செக் பண்ணுங்கள். கம்மியாக இருந்துச்சுன்னா ப்ளேஸ் பண்ண முடியாது. 70 மீட்டர்ஸ்க்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிப்பீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். இதுதான் இதோட ஆன்சர். கொஷின் டைப் 5 ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள். ஸோ என்னோடய கொஷினில் ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மீடியா அதே மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அதுனா அது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள் வயர்டு கனெக்ஷன். வயர்டு கனெக்ஷன் போயிட்டோம் அப்படின்னா ஒன்று ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிளாக இருக்கும் இல்லை கோஎக்சிக்கல் கேபிள். இது ரெண்டு தான் வயர்டு கனெக்ஷனோட ஆன்சர்ஸாக இருக்கும். அதுவே ஹை ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் மீடியா லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி கொஷினில் இருந்துச்சுன்னா ஃபைபர் ஆப்டிக்கல். கொஷின் டைப் 6 கோஎக்சிக்கல் கேபிள். இது ரொம்ப சிம்பிளுங்க. வீடியோவை ஆடியோவாகவும் ஆடியோவை வீடியோவாகவும் கன்வெர்ட் பண்ணுற ஒரு டிரான்ஸ்மிட்டர் டேட்டா தான். ரைட். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிக்னல்ஸ் வீடியோ சிக்னல்ஸு ஆடியோ சிக்னல்ஸாகவும் ஆடியோ சிக்னல்ஸை வீடியோ அனலாக் டு டிஜிட்டல் டிஜிட்டல் டு அனலாக் கன்வர்ஷன் மாதிரி சிக்னல் டிரான்ஸ்மிஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணது தான் இந்த கோஎக்சிக்கல் கேபிள் சிக்னல்ஸ். கொஷின் டைப் 7 லேஅவுட் ஆர் டயக்ராம். இந்த கொஷினில் மேக்ஸிமம் ஸ்டார் டோபாலஜியும் பஸ் டோபாலஜியும் பட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த லேஅவுட் டயக்ராம் எப்படி வரையணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பிளாக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த பிளாக்கோட நெக்ஸ்ட் பிளாக் எது ஜாயின் பண்ணுறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு சிம்பிளாக சொல்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு பிளாக் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த பிளாக்கை ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேருந்து மறுபடியும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கனெக்ஷன் வந்து ஒரு சர்க்யூட்டாக கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இதுலேருந்து வேறு ஏதாவது கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாருங்கள். அது இருந்துச்சு அப்படின்னா ட்ரா பண்ணுங்கள். ஸோ கொடுத்துருக்க லிங்க்கை எல்லாம் ஜாயின் பண்ணும் போது நம்மளுக்கு ஒரு டோபாலஜி கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள் அது ஸ்டார் டோபாலஜியா பஸ் டோபாலஜி அப்படின்றது. மேக்ஸிமம் இந்த ரெண்டு டோபாலஜி மட்டும்தான் இருக்கும். ஸோ கொஷினில் இந்த டோபாலஜியை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இவ்வளோ தான். அந்த கொஷின் நம்பர் 7 டைப்பையும் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். கொஷினுக்கு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். மேக்ஸிமம் 5 மார்க் கொஷினுக்கு 4 மார்க்ஸ் எடுக்கிற கூட சான்சஸ் இருக்குது. ரைட். நீங்கள் உட்காந்து ஃபுல் லெசனையும் நான் ஃபுல் கான்செப்டையும் ஃபுல்லாக படித்தா மட்டும்தான் இதில் மார்க் கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது. இந்த 7 டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடிஞ்சு அப்படின்னா மேக்ஸிமம் 5 மார்க் கொஷின்ஸ்க்கு 4 மார்க் எடுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. எஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் அந்த பிளாக் பேஜ். இதில் தான் நான் அந்த 7 கொஷின்ஸையும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த போஸ்ட்டை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ரைட். இதை பற்றி தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரைட். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு கொடுத்துருக்க டயக்ராமையும் பார்த்துக்கோங்க. ரைட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு வாங்க. இப்போ பாருங்கள், சஜஸ்ட் த கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் ரெக்யர்டட் அவுட் ஆஃப் லேண்ட் மேன் வேன்
For connection each of the following office unit அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ரிசர்ச் லேப் அண்ட் பேக் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரிசர்ச் லேபுக்கும் பேக் ஆஃபீஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு பாருங்கள். ரைட், 110 மீட்டர். இட் இஸ் நாட் அ கிலோமீட்டர், இட் இஸ் அ மீட்டர். அப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது. ரிசர்ச் லேபுக்கும் டெவலப்மெண்ட் யூனிட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை பார்த்தோம் அப்படின்னா 16 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ரிசர்ச் லேபில் 158 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் யூனிட்டில் 9 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா அந்த ரிசர்ச் லேபோடும் பேக் ஆஃபீஸையும் நம்ம கனெக்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால இதுக்கு லேண்ட் கனெக்ஷனே போதும். ரைட், அதே மாதிரி ரிசர்ச் லேபும் டெவலப்மெண்ட் யூனிட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணணுமா? ஸோ எல்லாத்துக்கும் நான் ஆன்சர்ஸ் வந்து கீழே டவுனில் கொடுத்துருக்கேன். ரைட், அதையும் கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ரிசர்ச் லேபையும் டெவலப்மெண்ட் யூனிட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு மெட்ரோபாலிட்டன் ஏரியா, ஏன்னா அது 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கனால மீடியம் ரேஞ்ச் ஆஃப் கனெக்டிவிட்டி தான் இருக்குன்றனால சேம் சிட்டிக்குள்ளே இருக்குது. அப்படின்றதுனால நம்ம இதை வந்து மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்கை நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ நல்லா பாருங்கள், நான் எப்போவுமே இப்போ ரிவிஷன் கொஷின்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிட்டே வரேன். மார்க்கிங் ஸ்கீமை பேஸ் பண்ணியே நீங்கள் கொஷின்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இது 1 மார்க் கொஷின், 2 செட் ஆஃப் கொஷின்ஸ் இருக்கனால இதுக்கு ஆஃப் மார்க், இதுக்கு ஆஃப் மார்க்காக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following device will you suggest for connecting all the computer with each of this office unit? ஸோ இதில் எந்த கனெக்ஷன் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். கனெக்டிங் ஆல் த கம்ப்யூட்டர் வித் ஈச் ஆஃப் தேர் ஆஃபீஸ் யூனிட்டுக்குள்ளே கொடுக்குறதுல சுவிட்சா, ஹப்பமா, மோடமா, டெலிஃபோனா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இப்போது நல்லா பாருங்கள், இதில் இருக்க டேட்டாஸை மட்டும் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பாண்டிச்சேரின்ற ஏரியாக்குள்ளே ரிசர்ச் லேபும் பேக் ஆஃபீஸ் டெவலப்மெண்ட் யூனிட் இருக்குது. கார்ப்பரேட் யூனிட் மும்பை தனியாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு லேபில் இருக்க கம்ப்யூட்டர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அதுக்குரிய டிஸ்டன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, which of the device will you suggest to connecting all the computer? எந்த டிவைஸை வந்து நீங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சேம் ஆஃபீஸ் யூனிட்டுக்குள்ளே இருக்கிறதுனால சுவிட்சு, ஹப்புன்றது தான் கனெக்டிங் நம்ம எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இது தான். Which of the following communication media will you suggest to produce by company for connecting their local office units in Pondicherry for very effective high speed communication? நான் ஆல்ரெடி சொன்னதான் ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன் அப்படின்னு நம்ம கொஷினில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபைபர் ஆப்டிக்கல், அதுதான் ஆன்சராக இருக்கும். ரைட், ஹை ஸ்பீடு கம்யூனிகேஷன், வயர்டு கம்யூனிகேஷன் அப்படின்றதுனாலே ஃபைபர் ஆப்டிக்கல். Next question, suggest the cable or wire layout for connecting the company local office. கொடுத்திருக்க keywords first understand பண்ணிக்கோங்க. Units located in Pondicherry also suggest on effective method technology for connecting the company office located in Mumbai. ஸோ இதுதான் கேபிளும் வயரிங் லேஅவுட்டை வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க கொஷினை ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ பாண்டிச்சேரின்ற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற இது ரிசர்ச் லேபில் இருந்து பேக் ஆஃபீஸ்க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸை வச்சு தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ லேஅவுட் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா கொடுத்துருக்க லேஅவுட்டில் பாண்டிச்சேரியிலேருந்து இது வரைக்கும் சம் மீட்டர்ஸ் இருக்கா. ரிசர்ச் லேபிலேருந்து டெவலப்மெண்ட் யூனிட்டுக்கு ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் இருந்துச்சா. அதே மாதிரி டெவலப்மெண்ட் யூனிட்லேருந்து பேக் ஆஃபீஸ்க்கும், ஸோ கார்ப்பரேட்டில் இருந்து யூனிட்லேருந்து ரிசர்ச் லேபுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுதான் நம்ம டயக்ராமோட லேஅவுட்டாக இருக்கும். ரைட், அப்போ கொடுத்துருக்கதை எல்லாத்தையும் ஒரு கனெக்ஷன் கொடுத்துருங்க. அது என்ன மாதிரியான கனெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதுக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கொஸ்டின், suggest the most appropriate location for the server inside the Pondicherry campus. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொடுத்துருக்க லேஅவுட்லேருந்து சர்வரை கொண்டு போய் எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் எந்த இடத்துல இருக்கோ அதை வச்சு தான் நம்ம சர்வரை வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே ரிசர்ச் லேபில் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கனால ஸோ நம்ம சர்வர் ப்ளேஸ் பண்ணுற இடம் ரிசர்ச் லேபு தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 3 சாம்பிள் கொஷின் பேப்பர்ஸில் இருக்க கம்ப்யூட்டர் நெட்வொர்க் கொஷின்ஸை பார்க்கலாம். கொஷின் நம்பர் 2 கொடுத்துருக்க டயக்ராம் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா ரீட் பண்ணிகிட்டே கொஷினை ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், மோஸ்ட் சூட்டபிள் பிளாக் டு பிளேஸ் அ சர்வர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எந்த பிளாக்ல அதிகமாக இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக் ஏ, அதுதான் ஆன்சர்.
ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டினில் கேபிளோட லேயர்ட் கனெக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது கோஆக்சியல் கேபிளா ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸா அப்படின்றத நம்ம மேலே இருக்க கொஸ்டினை ரீட் பண்ணி தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இங்கே எனஃப் டேட்டாஸ் வந்து நமக்கு கொடுக்கல அப்படின்றப்போ நம்ம லேஅவுட் டயக்ராம்ஸ் வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணும்போது ஹை ஸ்பீட் இன்டர்நெட் நெட்ஒர்க்காக இருந்தால் அது வந்து ஃபைபர் ஆப்டிக்கலா இல்லை கோஆக்சியல் கேபிளா அப்படின்றத ஐடென்டிஃபை தான் பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா suggest the places of following device which is justify பண்ண சொல்லியிருக்காங்க. switch or hub and repeat. ரைட். ஸோ இன் ஆல் பிளாக்ஸ் அப்படின்றது தான் ஆன்சர். சுவிட்ச் ஆர் ஹப்புன்றப்போ ஸோ ஒரு பிளாக்குக்குள்ளே சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் நம்ம வச்சோம்னா தான் எல்லா கம்ப்யூட்டரோட கனெக்ட் ஆகும் அப்படின்றனால தான் இன் ஆல் பிளாக்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இது 70 கிலோமீட்டருக்கு கிரேட்டர் தென் 70 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அது ரிப்பீட். Right. So the next question, the organization is placing to the link in front of a suitor in city kills region where cable connection is not possible, suggests the economic way to connect with reasonable high speed. ரைட். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளோட அந்த 7 டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு பதிலாக கொடுத்துருக்க ரேஞ்சில் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கில்ஸ் ரீஜியன்ஸில் இருக்க எக்கனாமிக் ரேஞ்சில் வே டு கனெக்ட் ரீசனபிளி ஹை ஸ்பீடு கனெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பார்த்த வரைக்கும் இது ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ். பட் இங்கே வந்து ரேடியோ வேவ்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியோ வேவ் சிக்னல்ஸுக்கும் யூஸ் ஆகும், ஃபைபர் ஆப்டிக்கல்ஸ் கேபிள்ஸும் கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அவுட் ஆஃப் த ஃபாலோயிங் விச் டைப் ஆஃப் நெட்வொர்க் இஸ் LAN MAN WAN. ஸோ நம்ம இங்கே எல்லாமே வித்தின் பிளாக்குக்குள்ளே இருக்கா, அந்த டயக்ராம் ஃபுல்லாமே ஒரு பிளாக்குக்குள்ளே இருக்கிறதுனால கண்டிப்பாக லேன் கனெக்ஷனாக தான் இருக்கும். கொஷின் நம்பர் 3, சேம் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. சஜஸ்ட் த மோஸ்ட் சூட்டபிள் பிளேஸ் டு இன்ஸ்டால் த சர்வர் ஆஃப் த யூனிட் வித் சூட்டபிள் ரீசன். சர்வர் ரீப்ளேஸ் பண்ணுற இடம் கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் எதில் இருக்குது, ஹச்ஆர் சென்டரில் தான் இருக்குது. ஸோ அந்த ஹச்ஆர் சென்டரில் இருக்குன்றனால இதை தான் நம்ம சர்வர் ப்ளேஸ் பண்ணுற இடம். ஈஸியாக 1 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிவிட்டு போயிடும். அதுக்கான ரீசன் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம ரீசனும் ஹச்ஆர் சென்டர் வந்து மெனி நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் இருக்கிறதுனால ஸோ இது வந்து நமக்கு சூட்டபிள் ரீசன் பிளேஸ் சர்வர் in this block அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சஜஸ்ட் அன் ஐடியா லேஅவுட் ஃபார் கனெக்டிங் தோஸ் பிளாக் ஆர் சென்டர் ஃபார் வயர்டு கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் ஒன்னோட ஆன்சர் இதுதான். கொடுத்துருக்க கொஸ்டினோட வயர்டு கனெக்டிவிட்டியோட லேஅவுட்டை நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்க கிவன் டேட்டா வச்சு தான் நம்ம ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி இல்லை, சிஸ்டமை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லா பிளாக் டு பிஸ்னஸ் பிளாக். ஃபஸ்ட்டு லா பிளாக்கோட டயக்ராம் போட்டுக்கோங்க. அதில் ஒரு கனெக்ஷன் கொடுத்து பிஸ்னஸ் பிளாக் 40 மீட்டர்ஸ். ஸோ லா பிளாக் டு டெக்னாலஜி பிளாக் 80 மீட்டர்ஸ். ஸோ லா பிளாக் டு சென்டர் பிளாக். அப்போ லா பிளாக்லேருந்து 3 சப் டிவிஷன்ஸாக பிரியுமா, பிரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் பிஸ்னஸ் பிளாக் டு டெக்னாலஜி. பிஸ்னஸ் பிளாக்லேருந்து டெக்னாலஜிக்கு கனெக்ஷன் கொடுங்க. அதே மாதிரி பிஸ்னஸ் பிளாக் டு ஹச்ஆர், டெக்னாலஜி பிளாக் டு ஹச்ஆர். ஸோ இங்கே நல்லா பாருங்கள், பிஸ்னஸ் லா பிளாக்ல இருந்து 3 டிவிஷனாக பிரியும், பிஸ்னஸ் பிளாக்லேருந்து 2 டிவிஷனாக பிரியும், டெக்னாலஜி பிளாக்லேருந்து 1 டிவிஷன்ஸாக பிரியும். ஸோ இந்த மாதிரி பிரிந்துச்சு அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். மறுபடியும் பிஸ்னஸ் பிளாக் டு லா பிளாக்கு, பிஸ்னஸ் டு டெக்னாலஜி, டெக்னாலஜி டு இன்னொன்று கொடுத்தோம் அப்படின்னா அது உள்ளுக்குள்ளேயே கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு கனெக்ஷன்ஸ் வந்து கொடுக்க வேணாம். ஸோ எல்லாமே ஹச்ஆர் டு ஒரே பிளாக்குக்கு போகிற மாதிரி நீங்கள் கொடுத்தாச்சா இந்த வயர்டு கனெக்ஷன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். ஸோ இந்த இன்டீரியர் கனெக்ஷன்ஸ் தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் லேஅவுட்டை வந்து ட்ரா பண்ணணும். ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்லேருந்து 3 டிவிஷனாக பிரியுதா, இந்த இருக்கா ஹச்ஆர்லேருந்து 3 டிவிஷன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ பிஸ்னஸ் பிளாக்லேருந்து 2 டிவிஷன்ஸாக பிரியுதா, அப்புறம் டெக்னாலஜி பிளாக்லேருந்து ஒரே ஒரு டிவிஷன்ஸாக பிரியுதா, அப்போ இன்டர் கனெக்ஷன்ஸாக ஆயிரும். ஸோ அந்த மாதிரி டயக்ராமில் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ கனெக்ஷன்ஸ் வந்து வித்தின் த ரேஞ்சுக்குள்ளே இருக்கனால நமக்கு வந்து கனெக்டிங்கில் இருக்கும். ஸோ நம்ம அந்த மாதிரி டயக்ராமில் மென்ஷன் பண்ணாமல் இந்த 3 டிவிஷன்ஸை மட்டும் மென்ஷன் பண்ணாலே போதும். இப்படி தான் மென்ஷனும் பண்ணணும். Which device will you suggest to place install in each of this block center to effectively connect all the computer within this block அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சென்டரை எஃபெக்டிவ்லி கனெக்ட் ஆல் த கம்ப்யூட்டர்ஸ். ரைட். அப்போ நம்ம கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா ஹப் ஆர் சுவிட்ச் தான் மேக்ஸிமம் இந்த கனெக்டிவிட்டியில் ஹப் ஆர் சுவிட்சுன்ற மாதிரி தான் இருக்கும். ரைட். நெக்ஸ்ட்டு சர்வர் டு பிளேஸ் அ ரிப்பீட்டர் இன் அ நெட்வொர்க் வித்
ஜஸ்டிஃபிகேஷனோட கேட்டிருக்காங்க. ஸோ 2 பில்டிங்க்கும் மோர் தென் 100 மீட்டர்ஸ்க்குள்ளே இருக்கிறதுனால நம்ம ரிப்பீட்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஓகேவா? ஃபைன். Question number 5. The university is planning to connect the admin office in Delhi. So more than 1250 km from the university. So எந்த நெட்வொர்க் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட். ஸோ வேன் ரைட் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்து இன்னொரு யூனிவர்சிட்டிக்கு வேர்ல்டு ஏரியா நெட்வொர்க் தான் ப்ராசஸ் பண்ண முடியும். ரைட். த கிவன் டிஸ்டன்ஸ் இஸ் மோர் தென் ரேஞ்ச் ஆஃப் லேன் அண்ட் மேனில் இருக்கிறதுனால தான் நம்ம WAN மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு வேனுன்னு எழுதினாலே 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. Question number 4. ஸோ கொஷினை ஒன்ஸ் ஃபுல்லாகவே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு டயக்ராமும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வாங்க. ரைட். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? சர்வர் எந்த பிளேஸில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கொஷினில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் எந்த பிளேஸில் இருக்குன்றதை பாருங்கள். பில்டிங் ரெட்டில் தான் இருக்குது. ஸோ பில்டிங் ரெட்டுன்றதை ஆன்சர் எழுதினாலே போதும், 1 மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அதே மாதிரி ரிப்பீட்டர் அண்ட் சுவிட்சோட டிவைஸோட எங்கே அந்த பிளேஸுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட். இங்கே பாருங்கள் நல்லா செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். ரைட். ஸ்விட்சை வந்து நம்ம சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் வச்சா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ரைட். ஸோ அது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரிப்பீட்டர் வந்து மோர் தென் 70 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்றத அந்த இதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ரைட். ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் கேபிளோட லேஅவுட் வந்து கேட்டிருக்காங்க. சஜஸ்ட் த கேபிள் லேஅவுட் கனெக்டிங் பிட்வீன் த பில்டிங் இன்சைட் த கேம்பஸ். ஸோ அந்த கேபிளோட லேஅவுட்டை நம்ம டயக்ராம் வச்சு தான் ட்ரா பண்ணியே ஆகணும். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட்டு 3 தான் கொடுத்துருக்காங்க. ரெட்டு, க்ரீனு, ப்ளூன்னு மட்டும் கொடுத்துருக்காங்களா? ரைட். இங்கே பாருங்கள். ஸோ ரெட்டு பில்டிங் ரெட்டு வந்து என்ன இருக்குது? க்ரீன் டு ரெட்டு. ஸோ க்ரீன் டு ரெட்டு வந்து 1110 இருக்குது ரேஞ்சு வேரியஸ். ரைட். அதே மாதிரி க்ரீன் டு ப்ளூ வந்து 45 இருக்குது. ப்ளூ டு ரெட்டு 65 இருக்குது. ஸோ குர்கான் டு ஹெட் ஆஃபீஸ். ரைட். ஹெட் ஆஃபீஸ்க்கும் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 1760 இருக்குது. அப்போ ப்ளூ டு இங்கே 65, இங்கே 45. ஸோ க்ரீன் டு ரெட்டுன்றப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் என்றைக்குமே ஒரு க்ளோஸ்டு ஃபிகராக இருக்கக்கூடாது. ஸோ இந்த எக்ஸ்டெண்டட் கனெக்ஷனை நீங்கள் விட்டுருங்க. ஸோ இந்த கனெக்ஷன்ஸை மட்டும் ட்ரா பண்ணாலே போதும். அதே மாதிரி நீங்கள் ஆக்சுவலி இன்னொரு ஐடியா கூட கொடுக்குறேன். ஸோ கொடுத்துருக்க ரேஞ்சை அப்படியே கனெக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதை வந்து என்ன டோபாலஜின்னு கூட மென்ஷன் பண்ணலாம். கேபிளோட லேஅவுட். ரைட். ஸோ பஸ் டோபாலஜி கீழே தான் இது வரும். ஏன்னா இங்கே ஒரு ரேஞ்சு, இங்கே ஒரு ரேஞ்சாக இருக்கும். ஸோ இதை வந்து கனெக்ட் பண்ணி ஸோ இது வந்து பஸ் டோபாலஜி கீழே வரும். ஸ்டார் டோபாலஜி அப்படின்றது நீங்கள் கொஷின்லேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணலாம். இல்லை மேம் எனக்கு பஸ் டோபாலஜியா ஸ்டார் டோபாலஜியா கொடுத்துருக்க கொஷின்லேருந்து லேஅவுட் கரெக்ட் பண்ண தெரியலை அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்தோட கனெக்ஷன்ஸையும் ஃபஸ்ட்டு டயக்ராமை ஃபுல்லாக அந்த பிளாக்காக இருக்கட்டும் கொடுத்துருக்க அந்த க்ரீன், ரெட், ப்ளூ வந்து ஸோ அழகாக நீட்டாக ட்ரா பண்ணிவிட்டு இந்த கனெக்ஷன்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபென்ஷியல்லையும் அந்த நம்பர்ஸையும் மார்க் பண்ணி பாருங்கள். அது எந்த டோபாலஜியோட மேட்ச் ஆகுது, ஸோ எந்த லிங்க்கை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அது பஸ் டோபாலஜியா ஸ்டார் டோபாலஜியா அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பஸ் அண்ட் ஸ்டார் டோபாலஜி மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஃபிகர் வந்து அது எந்த டோபாலஜி கீழே வருது அப்படின்றத நீங்கள் கனெக்ஷனை வச்சு தான் டிசைட் பண்ணணும். கொஷின் நம்பர் 4. ஸோ கொடுத்துருக்க கொஷினில் ஹை ஸ்பீடு லிங்க் வித்தின் த ஹெட் ஆஃபீஸ் இன்சுவேட்டட் டு த மும்பை யூஸிங் த வயர்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. நல்லாவே தெரியும் அது ஆப்டிக்கல் ஃபைபர்ன்றது. ரைட். விச் கனெக்ஷன் டிவைஸ் டு மோடம் ஆர் ஃபவுண்ட் டு பி டிடெக்டட். ரைட். இங்கே மோடத்தை பற்றி தான் பேசுகிறாங்க. ரைட். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த மோடம்? ஸோ மோடத்தோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா அனலாக் சிக்னலை டிஜிட்டல் சிக்னலாகவும் டிஜிட்டல் சிக்னல்ஸை அனலாக் சிக்னலாகவும் கன்வெர்ட் பண்ணுறது தான் மோடத்தோட ரோல். மோடம் அப்படின்றப்போ நம்ம இப்போ ஒரு மொபைல் டிவைஸை எடுத்துக்கிறோம். ஸோ மொபைல்லேருந்து வர சிக்னல்ஸ் எல்லாம் நம்மளோட டிஜிட்டல் சிக்னல்ஸ் நம்ம காதில் கேட்கும் போது அது அனலாக் சிக்னல்ஸாக கன்வெர்ட் ஆகிரும். ரைட். மறுபடியும் நம்ம டிஜிட்டல் சிக்னல்ஸ் அனுப்புவோம். அங்கே போய் கன்வெர்ட் ஆகும்போது அனலாக் சிக்னல்ஸாக அது கன்வெர்ட் ஆகும். ஸோ வாயிலேருந்து வர வார்த்தை வந்து அனலாக் சிக்னல்ஸ், டிவைஸ்குள்ளே போகும்போது டிஜிட்டல் சிக்னல்ஸாக போகும். நம்மளுக்கு ரீச் ஆகும்போது மறுபடியும் அந்த டிஜிட்டல் சிக்னல்ஸ் அனலாக் சிக்னல்ஸாக நம்மளுக்கு கேட்கும். மறுபடியும் வாயிலேருந்து வார்த்தை அனலாக் சிக்னல்ஸ் டிஜிட்டல் டு அனலாக் இந்த மாதிரி கன்வர்ஷன் பண்ணுறது ப்ராசஸ் ஆகும். இந்த மோடமை வச்சு தான் இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதை தான் வந்து மோடமோட ஃபங்க்ஷன்ஸ். ரைட். ஸோ இங்கே வந்து மாடுலேஷன் டிமாடுலேஷன் ப்ராசஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. டிஜிட்டல் சிக்னல் டு அனலாக் சிக்னல், அனலாக் சிக்னல் டு டிஜிட்டல் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணுறது தான் மோடத்தோட ஃபங்க்ஷன்ஸ்.
Question number 5. Question ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க, டயக்ராமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் என்னென்னா, suggest the suitable technology to draw the cable layout. ஃபஸ்ட் எடுத்தோடனே லேஅவுட்டை கேட்டாங்க, டயக்ராமே எப்படி ட்ரா பண்ணணும். ரைட். கொடுத்துருக்க கொஷின்ஸில் நம்ம மீட்டர் கனெக்ஷன்ஸை வச்சு ஸோ எல்லா விங்ஸையும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எல்லா விங்ஸுக்கும் ஒரு டயக்ராம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ கொடுத்துருக்க டெக்னாலஜி வச்சு நம்ம கனெக்ஷன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இதில் வந்து இந்த இன்டீரியரை வந்து மெஜாரிட்டியை நீங்கள் கனெக்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, விங் A to Sன்றப்போ 100 மீட்டர், A to விங்ஸ் J வந்து 200 மீட்டர், A to Hன்றப்போ 400 மீட்டர். ரைட். ஸோ அதுக்கப்புறம் S to Jவோ S to H, A to J. அதே மாதிரி தான் அந்த 3 டிவிஷன்ஸை வச்சுக்கோங்க. A to S, A to J, A to H. அவ்வளோதான், ஸ்டார் டோபாலஜி முடிஞ்சு. இங்கே 3 டிவிஷன், ஃபஸ்ட்டு விங் A, அதுக்கடுத்து விங் Sன்றப்போ 2, அப்புறம் விங் J. ஸோ இந்த மாதிரி 3, 2, 1 இந்த மாதிரி முடிஞ்சாலே இது ஸ்டார் டோபாலஜிக்குரியது தான். ஸோ நம்ம அந்த டயக்ராமை ஃபஸ்ட்டு 3ஐ வச்சு ட்ரா பண்ணிவிட்டு அதோட டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணிவிட்டு முடிச்சிட்டாலே போதும். ரிமைனிங் இருக்கிறத ஒரி பண்ண வேண்டாம், ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிடுங்க போதும். ரைட். செகண்ட் கொஸ்டின், வேர் ஷுட் சர்வர் டு பி ஹவுஸ்டு, ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கன்னு மட்டும் கேட்ட பிளேஸை மட்டும் எழுதிட்டு போயிடலாம். ஜஸ்டிஃபைன்னு கேட்கும்போது அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க. ஸோ நம்ம ஆன்சர் இதுக்கு ஆஃப் மார்க்கு, ஜஸ்டிஃபைக்கு ஆஃப் மார்க்குன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணிவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது, விங் ஏல தான் இருக்குது. ஸோ சர்வர் ப்ளேஸ் பண்ணுற இடம் விங் ஏன்னு சொல்லி நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணுமா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அங்கே தான் அவைலபிளாக இருக்குது அப்படின்றது தான். ஸோ கரெக்டாக இதுக்கு ஆஃப் மார்க்கு, ஜஸ்டிஃபிகேஷனுக்கு ஆஃப் மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரைட். நெக்ஸ்ட் ஒன், வாட் கைண்ட் ஆஃப் நெட்வொர்க் வில் பி ஃபார்ம். இங்கே நல்லா பார்த்துக்கோங்க, ஒவ்வொரு கொஷினும் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே வித்தின் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ எல்லாமே மீட்டர் கனெக்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. இட் இஸ் நாட் அ கிலோமீட்டர் ரைட் கனெக்ஷனுக்குள்ளே இல்லாதனால நம்ம இதை வேனு இல்லாமல் லேண்ட் மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வித்தின் கிலோமீட்டர்ஸ் இல்லாமல் மீட்டர்ஸ்குள்ளே இருக்கிறதுனால இது லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன், கொஷின் நம்பர் 4. ரைட். எஃபெக்டிவ் கனெக்ஷன், ஹை லெவல் வயர்டு கனெக்ஷன் அப்படின்றத பார்த்தோன்னே இது ஆப்டிக்கல் ஃபைபர் தான் ஆன்சர். ஸோ லாஸ்ட்டு 5th கொஷின், ஹப் ஆர் சுவிட்சுன்னு பார்க்கும்போது நம்ம அதோட நெட்வொர்க்கோட ஃபாலோயிங் டிவைஸை பற்றி பிளேஸ் பண்ணுற பிளேஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இன் ஆல் பிளாக்கில் சென்ட்ரலைஸ்டு பொசிஷனில் சுவிட்சையும் ஹப்பையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டர் பார்க்கும்போது ஸோ எல்லாமே மீட்டர் ரேஞ்சு, அந்த மீட்டர் ரேஞ்சு எல்லாமே எங்கே இருக்குது, 70 மீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரிப்பீட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் ஆன்சர்ஸாக இருக்கும். ரைட். இங்கே டிஸ்டன்ஸ் மோர் தென் 100 மீட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. 70 மீட்டர்ஸ்க்கு மேலே இருந்தாலே எனஃப் ஃபார் பிளேசிங் ரிப்பீட்டர்ஸ். ஓகே ஃபைன். கொஷின் நம்பர் 6. ஸோ இங்கே கொடுத்துருக்க டயக்ராமையும் கொஷினையும் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கோங்க, டிஸ்டன்ஸையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, சர்வர் இன்சைட் த மும்பை கேம்பஸ், ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் இதில் அதிகமாக இருக்குது, நம்மளுக்கு அட்மின் பிளாக்கில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அட்மின் அதை ஜஸ்டிஃபை பண்ணணும், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்றத ஜஸ்டிஃபையும் கொடுத்துருங்க. ஆஃப் மார்க் 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. விச் ஹார்ட்வேர் டிவைஸ் வில் யூ ஜஸ்ட் டு கனெக்ட் ஆல் த கம்ப்யூட்டர் வித்தின் ஈச் பிளாக். கண்டிப்பாக வித்தின் ஈச் பிளாக்கு அப்படின்னு வந்துட்டாலே நம்ம சுவிட்ச் ஆர் ஹப்ன்றது தான் சாய்ஸஸ் வந்து கொடுப்போம். ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர்ஸ். கேபிளோட லேஅவுட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேபிளோட லேஅவுட்டை ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க இந்த டயக்ராமை வச்சு தான் நம்ம வந்து ரெஃபர் பண்ணோம். அட்மின் டு ஃபுட்டு 42 மீட்டர். ஃபஸ்ட்டு ரஃபாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அட்மின் டு ஃபுட்டு, அட்மின் டு மீடியா, அட்மின். ஸோ 3 வந்துருச்சுங்களா, அதுக்கடுத்து ஃபுட்டு மீடியா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு 3ஐ மட்டும் நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அது ஸ்டார் டோபாலஜின்னு சொல்லி எழுதிட்டாலே போதும். ரைட். அப்போ கரெக்டான லேஅவுட்டுக்கு ஆஃப் மார்க்கு. இங்கே வந்து கொஷினில் வந்து டோபாலஜி கேட்காம ஏன்னா கேபிள்னு சொல்லியிருக்காங்க. விச் கேபிள் would you suggest to most effective data transfer over the நெட்வொர்க் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோஆக்சிக்கல் கேபிள் கீழே வரும். ஏன்னா இது மீட்டர் கனெக்ஷன் தான், கிலோமீட்டர் கனெக்ஷன் கிடையாது. ஸோ லாங் டிஸ்டன்ஸாக இருந்தால் தான் நம்ம ஃபைபர் ஆப்டிக்கல் கேபிள்ஸ்க்கு போவோம். ஸோ அதனால் இது வந்து கோஆக்சிக்கல் கேபிள் தான் இதோட ஆன்சர். ஸோ கரெக்டான லேஅவுட்டுக்கு ஆஃப் மார்க்கும், ஸோ கேபிளை ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஒரு ஆஃப் மார்க்கும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
Question number 4. Is there requirement for repeaters in the given cable? Why not? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ fourth one answer, there is no requirement for repeater as a optical fiber cable used in the network can carry the data to the much longer distance than within the campus. ஸோ இது வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இதோட ஆன்சர்ஸ். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். What would be your recommendation for enabling the live visual communication between the admin office at the Mumbai campus and the Delhi head office from the following option? Video conferencing, email, telephony, instant messaging. இதில் எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வீடியோ கான்ஃபரன்சிங்ஸ். ரைட், அதே மாதிரி இங்கே லேண்ட் கனெக்ஷன்ஸ் அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணாலும் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் தான். ஸோ லேனை ஆர் கொடுத்துருக்க கொஷின்லேருந்தே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போமே. 4 ஆப்ஷன்ஸ்லேருந்து நம்மளுக்கு வரும்போது வீடியோ கான்ஃபரன்சிங் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா விஷுவல் கம்யூனிகேஷன் அப்படின்னு வந்தனால இது வீடியோ கான்ஃபரன்சிங் தான் வரும். ஓகேவா? கொஷின் நம்பர் 7. கொஷினை ஃபுல்லாக நல்லா ரீட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சஜஸ்ட் ட்ரா த கேபிள் லேஅவுட்டு கொடுத்துருக்காங்களா. கொடுத்துருக்க கேபிள் லேஅவுட்டில் ஃபஸ்ட்டு அட்மின் 3 அட்மின் வந்து இருக்கா. ரைட், ஸோ இந்த 3 அட்மின்ஸு 2 இன்ஜினியரிங், ஒரு பிஸ்னஸ், ஒரு டெல்லி ஹெட் ஆஃபீஸ். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லாத்தையுமே டயக்ராமாக டாக் பண்ணிக்கோங்க. அட்மின் டு இன்ஜினியரிங் ஒரு லைனை போட்டு 55 மீட்டர், அட்மின் டு பிஸ்னஸ் 90 மீட்டர்ஸ், அட்மின் டு மீடியா 50 மீட்டர்ஸ். மறுபடியும் இன்ஜினியரிங்லேருந்து பிஸ்னஸ்க்கு ஒரு கனெக்ஷன் கொடுங்க 55 மீட்டர்ஸ், இன்ஜினியரிங்லேருந்து மீடியாவுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுங்க 50 மீட்டர்ஸ். ஸோ எல்லா டயக்ராமும் கொடுத்துருக்க மீட்டர்ஸை வச்சு கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று மட்டும் டிசைட் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் வயர் கனெக்ஷன் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ பாருங்கள், அட்மின்லேருந்து மீடியாவுக்கு 50 மீட்டர்ஸ் கனெக்ஷன் ஆல்ரெடி இருக்குது. மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜினியரிங்லேருந்து மீடியாவுக்கு வந்து கனெக்ஷன் பண்ணுறோம், அது ஒரு 50 மீட்டர்ஸ் ஆகுது. ரைட், அட்மின்லேருந்து மீடியாவுக்கே வந்து 50 மீட்டர்ஸ் இருக்குது. ரைட், அதே மாதிரி பிஸ்னஸ்லேருந்து மீடியாவை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 45 மீட்டர்ஸ் ஆகுது. ஸோ ஏன் பிஸ்னஸ்லேருந்து மீடியாவை டைரெக்டாக கனெக்ட் பண்ணுவோம்? ஆல்ரெடி அட்மின்லேருந்து பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, பிஸ்னஸ்லேருந்து மீடியாவுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்காம நம்ம அந்த கனெக்ஷன்ஸை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா 45 மீட்டர்ஸ் தானே நம்மளுக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம எதையோட கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அட்மினும் மீடியாவோட கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் மீடியாவோட கனெக்ஷனை ஜாயின் பண்ணணும். ஏன்னா அட்மின் மீடியாவோட கனெக்ஷன் வந்து 50 மீட்டர்ஸ்ன்றப்போ 5 மீட்டர்ஸ் அதிகமாக இருக்குது. அப்போ பிஸ்னஸ் மீடியாவை நம்ம கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா 45 மீட்டர்ஸ் தான். ஸோ நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மொத்தம் எத்தனை பிளாக் இருக்கோ அதை ட்ரா பண்ணிவிட்டு அதோட வித்தின் ரேஞ்சுக்குள்ளே தானே. ஸோ எந்த கனெக்ஷன்ஸ் வந்து லோ டிஸ்டன்ஸாக இருக்கோ அந்த கனெக்ஷன்ஸை மட்டும் ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா கனெக்ஷன்ஸ்லாம் வேணாம். ஒரு கனெக்ஷன்லேருந்து 2 கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கனெக்ஷனாக கொடுக்காம ஒரு பிளாக்லேருந்து இன்னொரு பிளாக்குக்கு ஒரு கனெக்ஷன் போகிற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கு லெஸ் மீட்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் டயக்ராமை ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அதுதான் கரெக்டான ஆன்சர்ஸாக வந்து இருக்கும். ஓகேங்களா? எஸ், அப்போ ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு கேபிளோட லேஅவுட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட டோபாலஜி வந்து ஃபர்ஸ்ட் டோபாலஜி அப்படின்றத நீங்கள் ஆன்சராக எழுதிக்கோங்க. ரைட், செகண்ட் ஒன், which network device will be used to connect the computer in each block for local area network? local area network னு வந்துச்சு, each block னு வந்துச்சு. கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? switch or hub தான் ஆன்சர்ஸாக வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? எஸ், நெக்ஸ்ட் ஒன், தேர்ட் கொஸ்டின் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சர்வரை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ சர்வரை நம்ம பற்றி பேசும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர் எங்கே இருக்குது? அட்மின் ப்ளாக்ல தான் இருக்குது. ஸோ அட்மின் சொல்லிவிட்டு அதோட ஜஸ்டிஃபிகேஷன் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஆன்சர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஆன்சர்ஸ் முடிஞ்சிருச்சு. ரைட், அண்ட் question number 4, right, fast and very effective wireless transmission media. wireless transmission mediaன்றனால மைக்ரோவேவா ரேடியோவேவான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க. ரைட், இங்கே வந்து ஹெட் ஆஃபீஸ் டு டெல்லி வித்தின் த கேம்பஸ் சென்னைன்னு சொல்லியிருக்கனால வித்தின்றனால மைக்ரோவேவ் வரும். இதுவே நம்ம அவுட் சைடு சிக்னல்ஸ் wireless transmission பண்ணணும் அப்படின்னா அது ரேடியோவேவ் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கு அதுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே, ஃபிஃப்த் கொஸ்டின், இட் ரெக்யூர் த ரிப்பீட்டர் இந்த கிவன் கேபிள் லேபிள் ஒய் ஆர் ஒய் நாட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கொஷின் வந்து கண்டிப்பாக ரிப்பீட்டர் அனேபிள் பண்ண முடியாது. இட் இஸ் நாட் ரெக்யூர் த கிவன் டேபிள் லேஅவுட் பிகாஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் transmission media between any two blocks does not exceed the 7
meters. ஸோ 70 மீட்டர்ஸ்க்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது ரிப்பீட்டர்ஸ்க்குரியது. ஸோ இதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே 90 மீட்டர்ஸ் இருக்குது. மேக்ஸிமம் நம்பர் ஆஃபில் வந்து 70 மீட்டர்ஸ்க்கு எக்ஸிஸ்டாக இல்லாததுனால நம்ம வந்து இங்கே ரிப்பீட்டர்ஸாக ப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ப்ளேஸ் பண்ண முடியாது இல்லை, அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும் போது தான் ரிப்பீட்டர்ஸ் போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ், ஹை ஸ்பீட் கம்யூனிகேஷன் புரியும். ஸோ இதுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் 5th ஒன்னோட ஆன்சர்.